ஓகே, வெல்கம் டு ஆல். இந்த ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நபர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். என்ன ரீசன் உங்களுக்கே வந்து தெரியாமல் இருக்கலாம். அவங்க ஏன் பிரிஞ்சு போனாங்க, திரும்ப உங்ககிட்ட வந்து சேருவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இப்போது தெரிஞ்சுக்கலாம். கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கார்டை வந்து நான் சஃபில் பண்ணிக்கிறேன். நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பர்சன் உங்களை விட்டு ஏன் விலகுனாங்க அப்படிங்கிறத உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு கேள்வியாக கொண்டு வந்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோவை வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கான பதில் வந்து கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு 6 கார்டு வந்து எடுத்து பார்க்கலாம். என்ன கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஹை பிரிஸ்டஸ். நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உங்களுடைய பர்சன்கிட்ட வந்து மறைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மேபி அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் செஞ்சுருக்கலாம். யார் கூடயாவது பேசாத பழகாதன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்துட்டு பண்ணியிருப்பீங்க. அல்லது உங்களுடைய எக்ஸை பற்றின உங்களுடன் இருந்த ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் ரொம்ப அமைதியானவங்க தான், பொறுமையானவங்க தான். இருந்தாலும் ஏதோ ஒரு உண்மை வந்து, ஒரு கசப்பான உண்மை வந்து அவருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால் அவர் வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பாருங்கள், நமக்கு வந்து 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. அந்த உண்மை தெரிஞ்சதுனால அவர் ரொம்ப வந்து வலியும் வேதனையும் வந்து அனுபவிக்கிறார். ஏன்னா அவர் உங்களை வந்து ரொம்ப நம்பினார். நமக்கு தெரியாமல் அவள் எதுவுமே வந்து பண்ண மாட்டா, எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லிடுவா, நல்லா ஓப்பன் மைண்டடாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருக்காங்க. அதை நீங்களே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கூட அவங்க வந்து உங்களை மன்னிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். வேறு ஒருத்தங்க மூலமாக அவங்களுக்கு அந்த விஷயமானது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அவர் ரொம்ப நம்பிக்கை துரோகம் நடந்த மாதிரியும், ரொம்ப ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா ரொம்ப நம்பினவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அது ஒரு தீராத வழியாக தானே இருக்கும். அதுதான் வந்து இங்கே அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ அவருடைய நிலைமையை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட பேசலாம், உங்கள் தப்பை வந்து திருத்திக்க சொல்லலாம். திரும்ப இனிமேல் நீ எனக்கு பிடிக்காத மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீ செய்யாத, நான் சொல்கிறபடி கேளு, நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னும் வந்துட்டு அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் இல்லை, ஃப்யூச்சரில் ஒரு வேளை மறுபடியும் அவள் நமக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணினானா, திரும்ப இதே மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா, இதை ஸ்டார்டிங்லேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. இன்னும் நல்ல அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய லைஃப் போனதுக்கப்புறம் இது மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பேசுனா நீங்கள் நிச்சயம் வந்து அதை ரியலைஸ் பண்ணிக்குவீங்க. நீங்கள் கண்டிப்பாக அவருடைய விருப்பப்படி தான் வந்து நடப்பீங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளாரையே ஒரு கணக்கு போடுறாரு. ஒருவேளை அவர் சொன்னபடி கேட்கலினா, அதாவது நீங்கள் இங்கே கொடுத்த ஏமாற்றம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்த மறைச்சிருக்கீங்க, அவருக்கு தெரியாமல் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது திரும்ப அது மாதிரி நடந்துருமோன்ட்டு அவர் அந்த பழைய விஷயத்தையே தான் வந்து யோசிச்சுட்ருக்காரு. அதனால்தான் அவர் வந்துட்டு இன்னும் உங்கள்கிட்ட வந்து பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாட்டை வந்து வச்சுருக்காரு. அவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஆனாலும் அவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம். அடுத்த கார்டு வந்து நமக்கு தி வேர்ல்டு. ஓகே, சூப்பரான ஒரு கார்டு தான் இது. வந்து ஒரு புது மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து உங்களுடைய பர்சனோட மனசில், அதாவது இந்த பழைய விஷயங்களெல்லாம் அவர் உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா, அதெல்லாம் சொல்லாமல் அவருக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாட்டை வச்சுட்டு நிறுத்திட்டுருக்கிறாரு இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காருன்னா, அவர் உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம், இனி வந்து ஒரு புது ஒரு லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணுறாரு. போனது போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்து நமக்கு என்ன ஒரு கார்டுனா, அற்புதங்க, ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இங்கே நமக்கு பார்க்கும்போது அவர் நிறைய வந்து யோசிச்சிருக்காரு. அவருக்குள்ளாரையே நிறைய கேள்விகளையும் வந்து கேட்டுட்ருந்தார். இப்போ அவர் மனசுக்குள்ளார ஒரு புது ஒரு தெம்பும் தைரியமும் வந்துடுச்சு, ஒரு புது உணர்வு வந்து வந்துடுச்சு.
சரி கண்டிப்பாக அவகிட்ட போய் சொல்லலாம், இனிமேல் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணலாம் அல்லது மெசேஜ் பண்ணலாம். ஏதோ ஒன்று மூலமாக உங்களை வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தினால தான் இப்போ அவர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட உண்மையாக மறைச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடந்த கால தவறுகள்லேருந்து நீங்கள் இப்போ வந்து பாடம் கற்றுக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இனி உங்களுடைய லைஃப்பில், அதாவது இப்போ அவர் வந்து உங்கள்கிட்ட இணைஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஈக்குவாலிட்டியோட நல்ல ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக உங்களுடைய லைஃப்பை வந்து கொண்டு போங்க. ஒன்றா நீங்கள் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத அவருக்கு வந்துட்டு ஓப்பன் மைண்டடாக சொல்லிடுங்க. எனக்கு இந்த ஃப்ரெண்டோட பேச பிடிக்கும் அப்படின்னாலும் உங்களுடைய பியூரான ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் அவர் கூட வந்து பேசலாம். இல்லை இதிலெல்லாம் பிரச்சனைகள் வரும், ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும் அப்படின்னு அவர் தெளிவாக உங்ககிட்ட சொன்னார் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு பேலன்ஸ்டாக வந்து இருங்க. அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. 2 பேரும் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. அதாவது இப்படி நோ கான்டாக்டில் வந்து இருக்காதீங்க. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பேசாமல் இருந்தோம்னா தான் அது பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகவே போகும். ஸோ என்ன இஷ்யூ இப்போ உங்கள் பர்சனுக்கே வந்துட்டு மனசுக்குள்ளார இப்போ தோணியிருக்கலாம், சரி நம்ம அவகிட்ட சொல்லலாம், நம்ம சொன்னால் கேட்பா அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கலாம். அதனால தான் திரும்பவும் ஒரு ஆரம்பமாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் வந்துட்டு அவர் சென்ட் பண்ணியிருக்கலாம். இதன் பிறகு நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு தேர்ட் பர்சன்னாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு கார்டு மூலமாக வந்துட்டு பார்த்துடலாம். ஓகே, சீக்கிரமாகவே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஏன்னா அவர் வந்து இப்போ ப்ரெசண்டில் நடக்கிற இதை மட்டும் யோசிக்கல, அவருடைய லைஃப் லாங், அதாவது அவர் உங்கள் கூட கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாரு. ஸோ என்டையர் லைஃப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து இந்த தற்காலிக பிரிவில் வந்து இருந்தார், உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ அவர் நல்லா வந்து யோசித்து ஒரு நல்ல ஒரு முடிவையும் வந்து எடுத்துட்டார். கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியோடு அவர் வருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நடந்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பர்சன் மேலே நீங்கள் உண்மையான லவ் வந்து வச்சுருக்கீங்க, அது நல்லாவே வந்து தெரியுது. இருந்தாலும் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கும்போது அது நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் தேர்ட் பர்சன் மூலமாக தெரிய வரத்துக்கு முன்னாடி நீங்களாக அவங்கக்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பை சூப்பராக கொண்டு போகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படிங்கும்போது இது உங்களுக்கான ஒரு எனர்ஜியாக வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது உங்களுக்கு தான் அப்படின்ட்டுலாம் இல்லை, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். ஸோ வந்து நமக்கு ஜென்ரலாக அப்படி எடுத்து பார்க்கும்போது வர செய்திகளை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஒருவேளை நான் சொன்னதில் ரீசன்ஸ் எல்லாம் உங்களுடைய லைஃப்பில் ஒத்துப்போகுது, மேட்சிங்காக இருக்குது அப்படிங்கும்போது நான் சொன்ன அந்த கைடன்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஐ அக்செப்ட் சாரி அப்படிங்கிற மெசேஜை வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த எனர்ஜியோடு வந்துட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிக்கோங்க. ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பண்ணுங்கள். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான். அதாவது நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். இத்தனை நாள் தான், இன்றைக்கி தான் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் இதை நாளைக்கு பார்த்தீங்க அப்படிங்கும்போது நாளையிலேருந்து கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி வரும், உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.